நியூ கார் வாங்கும்போது என்னென்ன குளறுபடிகள்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரி ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க. அதில் நிறைய கமெண்ட்ஸு, அதில் ஷோரூம் சைடில் இருந்தும் சரி, பேங்க்ல இருந்தும் சரி, அந்த அஃபீஷியல்ஸும் நிறையா வந்து தாக்கியிருந்தாங்க அந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பேக் டோர் வழியாகவும் நிறையா மிரட்டல்கள், உருட்டல்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவில் நிறைய சஃபரான பீப்புள் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. நாங்கள் சொன்ன லிஸ்ட்டை விட அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதையும் கொஞ்சம் கலெக்டிவாக எடுத்து அந்த வீடியோவோட ஒரு பார்ட் 2வாக கூட இந்த வீடியோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நாங்கள் இப்போ சமீபத்தில் PDI பண்ணும்போது ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நாங்கள் பையிங் சப்போர்ட்டில் கார் எடுத்து கொடுக்கும்போது நாங்கள் பார்த்த விதவிதமான புது புது ஸ்கேம்கள், இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது விஜய் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது போக PDI சப்போர்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நமக்கு விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி அவர்கிட்ட இருந்து தான் நம்ம இன்புட்டும் சொல்லி வாங்க போகிறோம். நம்ம க்ளீனாக சொல்லிடுறோம், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், யாரையும் தாக்குறதுக்காக இல்லை, நீங்கள் எங்களை வந்து தாக்குறதுக்காகவோ இல்லை. இது பியூர்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ரைட்? இப்போ இந்த ஸ்கேம்ஸ் எதுலலாம் நடக்குது, கார் புதுசாக நம்ம வாங்கும் போது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஃப்ரம் நீங்கள் பண்ணுற புக்கிங், நீங்கள் பண்ண போகிற பேமெண்ட்டு, நீங்கள் வாங்க போகிற லோனு, நீங்கள் அதுக்கு வாங்க போகிற இன்வாய்ஸு, நீங்கள் எடுக்க போகிற டெலிவரி, இவ்வளோ தான் வந்து ஒரு கார் வாங்குறதுக்குரிய ஃபேஸஸ். இந்த அத்தனை ஃபேஸஸ்லையும் ஸ்கேமுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு குளறுபடிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குளறுபடிகளை நம்ம வந்து ஒரு அதில் போய் நீங்கள் மாட்டிடக்கூடாதுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவோட ஒரு அஜெண்டாவாக உங்களுக்கு இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து புக்கிங்கில் என்னென்ன குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வெஹிக்கிள் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு, லான்ச்சுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகும். 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்து 10 லட்சம் கார் புக் ஆகிட்டோம், 1 லட்சம் கார் புக் ஆகிட்டோம், 50,000 கார் புக் ஆகிருக்கோம், இப்படிங்கிறத போட்டா போட்டி போட்டு 10,000 கோடி 20,000 கோடி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படியா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்குது. அதாவது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒரு டேட்டில் ஒரு டைமில் அப்படி ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே தக்கல் டிக்கெட் மாதிரி அது புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இதில் ஒரு பையரை நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, இந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம ஒரு காரை புக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு ப்ரிவிலேஜ் கஸ்டமராக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இத்தனை புக்கிங்கில் நம்மளும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி அதை ஒரு ப்ரிவிலேஜாக ஒரு ஃபீலாக வந்து நம்ம இருக்கோம். பட் அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி நீங்கள் எதையுமே பார்க்காம காரை பார்த்துருக்க மாட்டீங்க, காரோட காஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான உங்கள் வேரியண்ட்டுக்குரிய காஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பேஸ் வேரியண்ட்டோட காஸ்ட் மட்டும்தான் சொல்லுவாங்க, நீங்கள் புக் பண்ண போகிற வேரியண்ட்டோட காஸ்டிங் உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் வண்டியை ஓட்டியும் பார்க்காம நம்ம வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம புக் பண்ணுறோம், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கிங்கை போடுறோம். இதுக்குள்ளே நிறையா குளறுபடி நடக்குது. என்ன அப்படின்னா, பிராண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்லைனில் நாங்கள் புக்கிங்கை ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் ஆன்லைனில் உங்களோட பேமெண்ட்டை பண்ணுங்கள், ஒரு 11,000மோ 21,000மோ நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதுக்குன்னு ஒரு டேட் சொல்கிறாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க இல்லையா, அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இந்த டேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆகிய நாங்கள் அந்த லான்ச் ஈவெண்ட்டில் போயிட்டு அந்த வீடியோலாம் நாங்கள் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வீடியோவில் பார்த்து தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க. அப்போது இந்த ஷோரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லான்ச்சுக்கும் முன்னாடியே ஒரு புக்கிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க அன்அஃபிஷியலாக. அப்போ நீங்கள் கொடுக்க போகிற பேமெண்ட்டுக்கு ரிசிப்ட் இருக்காது, உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது. ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்குறீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணும்போது அதிகமாக டிராஃபிக் இருக்கும் வெப்சைட்டில், மேபி உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடும், பட் நாங்கள் வந்து அதை ஒரு ப்ரிவிலேஜாக உங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேமெண்ட்டை வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க. இதில் அவங்க ஓடி போயிடுவாங்களோ அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல வரல. பட் அது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களாலையும் அது வந்து முடிகிறது கிடையாது. பிராண்ட் இதை எந்த விதத்துலையும் சொல்லலை, நீங்கள் வந்து முன்னாடியே போயிட்டு நீங்கள் டீலர்கிட்ட போய் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. அவங்களும் உங்கள் பேரில் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி தர்றோம், தக்கல் டிக்கெட்டை ஒரு ஏஜென்ட் வழியாக புக் பண்ணுற மாதிரி இது அப்படின்னு நடக்குது. பட் என்னென்னா, பண்ணிட்டோம் அப்படின்னு ஷோரூம் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு பையருக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் வர்றது கிடையாது. ஒரு சில பிராண்டில் வந்து SMS வரும், ஒரு சில பிராண்டில் வந்து உங்களுக்கு மெயில் வரும். இந்த எதுவுமே வந்து யூசருக்கு வர்றது கிடையாது, பையருக்கு. ஆனால் ஷோரூமில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டாக? அப்போது ஏன் இவ்வளோ ரஷ்ஷுக்குள்ளே போய் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா, இந்த வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாட்லேயே போயிட்டோம்னா
ஒரு 10 வாரம் 12 வாரம் 15 வாரம் போகிறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு 5 வாரத்துக்குள்ளே எனக்கு கார் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம் அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து லேட்டாக தான் போய் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 15 வாரம் 16 வாரம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் அவங்கள போய் தள்ளுறாங்க. அப்போ இது வந்து தேவையா? அதாவது இந்த மாதிரி ஒரு கார் லான்ச்சுக்கே முன்னாடி ஒரு ஷோரூமில் போய் நம்ம புக் பண்ணணுமா அப்படின்னா அதை நீங்கள் நல்லா யோசித்துக்கணும். டு பி ஹானஸ்ட் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் லாட்டில் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். வந்தால் ஓகே, வரலைன்னா என்ன, திருப்பி அந்த கார் மார்க்கெட்டில் தான் இருக்க போகுது. 10 நாளுக்கு அப்புறம் போனீங்கன்னா திருப்பியும் புக்கிங் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல இல்லை. இப்போ அப்படி வந்த கார்களில், அப்படி விழுந்த வெயிட்டிங் பீரியட் கார்களில் நம்மளே இந்த பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். அதிகபட்சம் 3 மாதம் 4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும். அதில் புக்கிங் டவுன் ஆகிடுது. அதாவது இப்போது 50,000 புக்கிங் வந்த இடத்துல 30,000 புக்கிங் கேன்சல் தான் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்கு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பண்ணுறாங்கன்னு தெரியல, கேன்சல் பண்ணுறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமானதுக்கப்புறம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக கிடைக்குது. அது சமீப காலமாக வர எல்லா பிராண்ட்ஸும் அதை பண்ணுறாங்க. திரும்ப கேன்சலேஷன் நடக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு வருது. ஸோ அவ்வளோதான் ரஷ் பண்ண தேவையில்லை. சமீபத்தில் ஒரு சில கார்ஸ் நாங்கள் பார்த்தோம். லைக் புக்கிங் அப்போ இத்தனை 1000 இத்தனை லட்சம் சொன்ன வண்டிகள் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் யார்டில் ஸ்டாக்ல நிற்கிது. இப்போ என்ன காரணம், அங்கே என்ன நடக்குது? அப்போ நம்ம போய் புக் பண்ணுறோம், புக் பண்ணதுக்கு அப்புறமா பிடிக்காம போய் கேன்சலேஷனை அப்ளை பண்ணுறோம். இந்தா கொடுக்குறேன் அந்தா கொடுக்குறேன், லேட் ஆகும். ஸோ இது பேசிக்காக என்னென்னா இது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸாக தான் பிராண்ட் வந்து இதை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம உழுகிறோம், அதுதான் உண்மை. ஸோ அப்படி அட்லீஸ்ட் லான்ச் அப்போ புக் பண்ணுறதுங்கிற ஓகே. அதுக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி நீங்கள் காசை கொடுத்து நீங்கள் எப்படியும் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து தள்ளி தான் போக போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில காரெல்லாம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 8000 தான். ஆனால் புக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருக்க புக்கிங் 2 லட்சம் 3 லட்சம் புக்கிங் எடுப்பாங்க. அப்போ அந்த 3 லட்சம் புக்கிங்கும் அப்படியே சேலாக கன்வெர்ட் ஆகுமான்னு ஆகாது. அதில் 1/3 கூட ஆக மாட்டுது. அதான் ஆகாது. அதனால் உங்களுக்குன்னு வரும், அந்த பீரியடுக்குள்ளே வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக புக் பண்ணல. அதான் அந்த இடத்துல டீலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திடீர்னு வந்ததுனால இவ்வளோ நீங்கள் ஒரு 10,000 20,000 கட்டி தான் புக் பண்ணீங்க, அவ்வளோ வந்துருச்சு, ஓகே எனக்கு வேணான்னு அடுத்த மாதமே எல்லாம் கேன்சலேஷன்னா அவன் எவ்வளோ திரும்ப ரிவர்ஸ் பண்ணணும், அது கன்வெர்ட் ஆகுமா என்னன்னு அவங்களுக்கும் தெரில. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கிறதான் கரெக்ட். ஸோ அடுத்தது ஒரு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு புக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் அந்த கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறதே தெரியாமல் போய் புக் பண்ணுறது. இப்போ பிராண்ட் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு கார் லான்ச் பண்ணும்போது ஒரு டேட்டில் ஒரு டைமில் வந்து சொல்லி புக்கிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ்க்கு வெஹிக்கிள் இருக்கணும், ஆனால் இருக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அப்படின்னா ஐ திங்க் அதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ஷோரூமில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்டிஓ ஃபார்மாலிட்டி முடிஞ்சாதான் அதை வந்து டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லைன்னா டெம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுப்பாங்க. அப்படி டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிளை வேற ஒரு பையருக்கு அதை சேல் பண்ண முடியாது. அதுதான் ஃபேக்ட். ஓகே. ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வர 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 இவங்க வந்து டெலிவரி தான் கொடுக்குறாங்களே தவிர இவங்க ஷோரூம்குள்ளே டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு வெஹிக்கிள் வர்றதே கிடையாது. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போது வண்டியை ஓட்டி பார்க்குறதுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு காரை புக் பண்ணுறீங்கன்னா அது எந்த விதத்தில் அது கரெக்டாக இருக்கும்? நீங்கள் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் எப்படி வாங்குறீங்க? அப்படி வாங்கினதுக்கப்புறமா டெலிவரியே எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இல்லை நான் இப்படி எதிர்பார்க்கலையே, நான் வேற மாதிரில எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. அதில் நம்மளே கேட்டுறப்போ நீங்கள் தான் ரிவ்யூ பண்ணிட்டீங்களா, அதை நம்பி தான் எடுக்கிறேன்றாங்க. இல்லை கரெக்டு. எங்களால் எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அதில் சொல்கிறோம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்துருக்கலாம் அந்த காரில், அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் பொறுமையாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு புக்கிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். அடுத்தது வேரியண்ட்டை பார்க்காமலே வந்து ஒரு புக்கிங் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஷோரூமில் வந்து போய் டிஸ்பிளே வெஹிக்கிள்ஸ் பார்த்தோன்னா டாப் அண்டு தான் வச்சுருப்பாங்க. டெஸ்ட் ட்ரைவுக்கும் பார்த்தீங்கன்னா டாப் அண்டு தான் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதை பே பண்ணி எடுத்து தான் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டும் போது மிட் வேரியண்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிறத அவங்களால காமிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கும் இதில் சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. அவங்க இன்கேஸ் யார்டில் வேற ஒரு கஸ்டமருக்காக கொண்டு வந்த வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை டெலிவரிக்காக இருக்கிற வெஹிக்கிளாக இருக்கலாம். டிரைவ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் உள்ளே போய் உட்காந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட புக்கிங்கை வந்து பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபர்ஸ்.
இதுல நிறைய விஷயங்கள் குளறுபடிகள் ஸ்கேம்னு சொல்றதா அது என்னன்னு சொல்றது சொல்லுங்க ப்ரோ. ஆமாம். இப்போ இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஆஃபர் அப்படின்னா ஒரு பிரேக்கப் வாங்க, 10 லட்சம் சொன்னாங்க, 10 லட்சம் தரேன்னாங்கன்னு சொல்லாமல் அந்த 50,000 ரூபாய் தான் ஆஃபர்னு நம்ம சொல்லணும். அந்த 50,000 ரூபாய் எங்கேருந்து எடுத்து தராங்க? வெஹிக்கிள் ஆஃபர் எவ்வளோ, இன்சூரன்ஸ் ஆஃபர் எவ்வளோ, இல்லை ஆக்சரிஸ் தராங்களா, இல்லை ஏதாவது சர்வீஸ் பேக்ஸ் தராங்களா, இல்லை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ், கார்ப்பரேட் போனஸ், லாயல்ட்டி இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற அந்த பிரேக்கப்பை எப்போவுமே வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துலையுமே ஒரு பெரிய இப்போ நம்ம ரீசெண்டாக பையிங் சப்போர்ட் ஆகட்டும், இல்லை நிறைய பேர் நம்ம பையிங் சப்போர்ட்டில் போகிறப்ப அவங்களுக்கு அந்த கிளியரான பிக்சரோட எல்லா பிரேக்கப்பும் வாங்கி நம்ம கைட் பண்ணி கொண்டு போகிறோம். பட் நான் அதை தாண்டியும் ஓவர்டேக் பண்ணி இதை ஸ்கேம் பண்ணுற டீலர்ஸ்லாம் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த பிடிஐ வர்றப்ப அவங்க வந்து நமக்கு இது வேலிடேட் பண்ணி தர சொல்கிறாங்க. இன்வாய்ஸ் அனுப்பியோ இல்லை இதான் என்னோட பிரேக்கப் பண்ணும். அப்போ பார்த்தா தான் தெரியுது, இப்போ ஒரு வெஹிக்கிளுக்குன்னு ஒரு ஆஃபர் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வாய்ஸில் காட்டிடுறாங்க. ஆனால் டோட்டல் ஆன் ரோடில் இன்சூரன்ஸில் யூஸ்வலாக எந்த பிராண்ட் எங்கே பண்ணாலும், டீலர் சைடு பண்ணாலும், நீங்கள் வெளில பண்ணாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆஃபர்ன்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கம்மியே ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் இவ்வளோ ரூபாய் எடுத்திங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு ஆக்சரிஸ் தரதாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மாருதி மாதிரி பிராண்டில் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக போகிறப்போ அவங்களே ஆக்சசரிஸ் இல்லைனா வாரண்டியை வந்து ஃப்ரீயாக தராங்க. பட் ஆனால் அந்த காசெல்லாம் அந்த பிரேக்கப்பில் இருக்கிற மாதிரி கஸ்டமரும் பே பண்ணிக்க அவங்களும் சரின்னு கம்முன்னு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் என்னென்ன ஏதுன்னு கிளியராக கேட்டு புக் பண்ணணும். அந்த ஆஃபருங்கிறத பிளைண்டாக அக்செப்ட் பண்ணாமல் அதனுடைய பிரேக்கப் கேளுங்க. அது வந்து அதில் வந்து இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் ஆஃபர்னா கார்பரேட் ஆஃபர் நம்ம தகுதியாக இருக்கிறோமா, அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லையா, லாயல்ட்டினா ஏற்கனவே அந்த பிராண்ட் வெஹிக்கிளை திரும்பி அந்த பிராண்ட்லேயே வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். பேமெண்ட்டில் நடக்கிற குளறுபடிகள், அதாவது நீங்கள் போய் நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, எப்போ எவ்வளோ பே பண்ணணும், அதில் என்ன மாதிரியெல்லாம் வந்து ரிஸ்க் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ணாதீங்க. அதாவது ஃபுல் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் லோனோடு சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு வெஹிக்கிள் அலாட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட பேமெண்ட்டே வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த புக்கிங் அட்வான்ஸுங்கிறத மட்டும்தான் பே பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு 11,000, 21,000 இந்த மாதிரி தான் பேமெண்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு அலாட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது அப்படின்னா ஒரு வின் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வின் நம்பர் உங்களுக்கு அலர்ட் ஆயிருச்சுன்னா உங்களோட டவுன் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த வெஹிக்கிள் வந்துருச்சா அப்படிங்கிறத போய் ஃபிசிக்கலாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த வின் நம்பருக்குரிய வெஹிக்கிள் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஷோரூமுக்கும் டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி சம்டைம் என்ன பண்ணுறாங்கன்னா வெஹிக்கிள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வின் நம்பர் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபுல் பேமெண்ட்டை வந்து வாங்குறாங்க. அதை போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு ஷோரூம் நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், உங்களுக்கு தெரியுமா ஃபுல் பேமெண்ட்டை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா தான் எங்களால் சீக்கிரம் அந்த டெலிவரியை புஷ் பண்ணி காரை வாங்க முடியும் அப்படின்னு. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது, ஒரு பையர் வந்து அதுக்கு பொறுப்பாக முடியாது. அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த காரை போய் நேரில் பார்த்து வின் நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி தான். அது ஏன் நம்ம வந்து அப்படி சொல்கிறோன்னா சார், இப்போ என்ன ஆச்சுன்னா ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் நடந்து ஒரு வேரியண்ட்டுக்கு என்னன்னா அவங்க வந்து ஒரு புக் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இப்படி ஃபுல் பேமெண்ட்டை வாங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இல்லை மேனுஃபேக்சர் வேரியண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டான், அதனால நான் உங்களுக்கு வேறு தான் இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு அதுக்கு கீழே போக வேணான்னு இருக்குது, மேலே போடணுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டுறப்போ அவங்க பணங்கிறது இப்போ லாக் ஆகிடுச்சுல. ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள், உங்கள் பேர் வெஹிக்கிள் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா டவுன் பேமெண்ட்டை பண்ணுங்கள். லோனுங்கிற மேஜர் அமௌண்ட்டையோ ஒரு மேஜர் போர்ஷனையோ இல்லை லோனுங்கிறத ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறது வந்து பெரிய டாஸ்க்கு, அது நம்ம சிபிலேருந்து எல்லாமே அடி வாங்கும். அதனால் நீங்கள் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து அந்த உங்களுடைய டீலர்ஷிப்போடைய யார்டுக்கோ இல்லை ஷோரூமுக்கோ வந்துருச்சுன்னா வின் நம்பரை வாங்கிட்டோ இல்லைனா ஒரு இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 2025 புக் பண்ணியிருந்தாரு, 2026 ஆச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு ஆஃபர் அமௌண்ட்டை கொடுத்து லோனை கட்டி இஎம்ஐ போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவருக்கு வந்து ஆனால் வண்டி அலாட் ஆன போதுனா 2026 தான். ஏன்னா 2025 வண்டியே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி கஸ்டமர் நம்மள்ட்ட வந்தப்போ நம்ம அப்புறம் பிராண்டுக்கிட்டையும் அவங்களுக்கு மெயில் அனுப்ப சொல்லி அதை ஃபாலோ அப் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக ஆக்சுவலாக அந்த வேரியண்ட் வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்தது, அதனால் எடுத்து கொடுத்துட்டாங்க. பிராண்டே இறங்கி அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அழகாக கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த கஸ்டமர் திடீர்னு ஒரு 2 லட்ச ரூபா கூட போனால் எங்கே போவார்? ஏன்னா அது இப்போ போன டிசம்பரில் ஆஃபர் இருந்து இந்த மாதம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த டீலர் அப்பயே பேமெண்ட் வாங்கினாருன்னு தெரில.
இவங்களும் நான் வேணா பேமெண்ட்டை தரேன் அப்படின்னு சில கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அதுதான் அதை நம்ம சொல்ல வரோம். ஓகே. ஸோ அடுத்தது லோன்ஸ், ரைட்? ஸோ இதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது, மிஸ் ஹேண்ட்லிங் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம சமீபத்தில் பார்த்த விஷயங்கள். ஆமாம், அதில் ஒன்று சமயத்தில் பார்த்ததுன்னா, நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு பேங்க் மேனேஜரே சொன்னார், இல்லை அது எப்படி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் உங்களோட நாலேஜ் இல்லாமல் வாங்குவோன்னு. அதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். வித் நாலேஜும் நடந்திருக்கு, வித்தவுட் நாலேஜும் நடந்திருக்கு. வித் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இவ்வளோ லோன் அமௌண்ட்டு நான் சேங்ஷன்லாம் பண்ணி ரெடியாக வச்சுறேன், உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகிறோன்னே நம்ம கொடுத்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கஸ்டமர் நோட்டிஃபை பண்ணாமல் அந்த பேங்க்கும் டீலரும் அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து டீலர் சைடு ப்ரெஷரா இல்லை பேங்க் சைடில் பண்ண ப்ரெஷரா இல்லை சேஞ்சஸான்னு தெரில. அவர் கேட்ட டென்யூர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அவர் கேட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா, அதனால் ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறும், அதுவும் இருக்குது. இன்னொரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவர் ஓவரெல்லாம் நான் 5 to 6 lakhs எதிர்பார்க்குறேன் லோன்னு சொன்ன இடத்துல இவங்களாம் 6 lakhs போட்டாங்க. அவர் அந்த பக்கம் அந்த அமௌண்ட் ஆக்சுவலாக ரெடி பண்ணிவிட்டு நான் 5 lakh தான் போகிறேன்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வேறு கேட்டிருக்காங்க. அந்த வித்தவுட் நாலேஜ்னு சொல்கிறது, இவங்க புக்கிங் அப்போ போட்ட ஃபார்மோட சைனு டிஜிட்டல் சிக்னேச்சராக இப்போ நிறைய பேங்க்கில் வந்துருச்சு. இதை எடுத்தே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் இருக்குது, வித் நாலேஜாக உங்கள்கிட்ட இல்லை இது லோனுக்காக தான் வாங்குற ஃபார்மில் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, வெஹிக்கிள் அலாட் ஆனே பண்ணுறேன்றதை சொல்லிவிட்டு, ஆனால் உங்கள் நாலேஜ் கொண்டு வராமையே அந்த உங்கள் சிக்னேச்சர்லாம் வச்சு பண்ணிட்டாங்க. டிஜிட்டலாகவும் பண்ணுறாங்க, இது டிஜிட்டலாக இல்லாமல் ரிட்டர்ன்லையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு, என்னை கேட்காம நீங்கள் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது, வெஹிக்கிள் எனக்கு அலாட் ஆகாமல் எனக்கு வின் நம்பர் தெரியாமல் இல்லை வண்டி இங்கே வந்துருச்சுன்னு தெரியாமல் நீங்கள் எனக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஏன்னா இது யூஸ்வலாக எப்போ நடந்தது சார், இந்த மந்த் எண்டில், இந்த மந்தோட கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷர் பண்ணுவாங்க. இதில் ஆக்சுவலாக 2 சினாரியாவும் இருக்குது. இப்போ நம்மளே பேங்க் சப்போர்ட்டில் பண்ணுறப்ப நம்மளே கஸ்டமர்கிட்ட சொல்கிறோம், எங்க உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகிடுச்சு கன்ஃபார்மு. ஏன்னா நம்ம இருக்கிறனால அந்த டீலர் பற்றி நமக்கு தெரியும், நமக்கு அந்த கேசஸில் அப்படி ஒரு கேஸ் எந்த டீலராக நம்மள்கிட்ட இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டும் அவங்களுக்கு பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கப்போ உண்மையாலுமே ஆயிடுச்சுங்க பண்ணுங்கனாலும் சில கஸ்டமர் இப்போலாம் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு சிக்கலாகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன எனக்கு வந்து வெஹிக்கிள் டிலே ஆகுதுன்றாங்க. இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னோம், நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட்டாவது ஒரு 30-40% ஏதாவது ஒன்று பே பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம போய் யார்டில் வெஹிக்கிளை பிடிஐ பண்ணியிருக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் லோன் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், பில் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணாமல் இவங்களும் டிலே பண்ணுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் வேற யாருக்காவது வெஹிக்கிள் அசைன் பண்ணிடுறாங்க. இப்போ எப்போ தான் வந்து லோன் ப்ராசஸ் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து லோன் ப்ராசஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு புக் பண்ணிட்டீங்க, இமீடியட்டாக வெஹிக்கிள் ஸ்டாக்கில் இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்பயுமே உங்கள் நாலேஜ் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலோ இல்லை நீங்கள் நேரில் போய் சைன் போடாமல் ரிலீஸ் பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணாதீங்கன்னு நீங்கள் வந்து அவங்கள சொல்லுங்கள். இல்லை ஸ்டாக்கில் இல்லை நான் புக் பண்ணி வெயிட் பண்ணுறேன்னா, நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, அலோகேஷன் ஒன்று பிராண்ட் சைட்லேருந்து வரும். சில பிராண்டில் வந்து எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் வருது, சில பிராண்டில் அந்தளவுக்கு இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணல. இருந்தாலும் டீலர் தெரியும், டீலர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட்டை தான் பண்ணணும். டவுன் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு உங்கள் லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதிலிருந்து இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்க்குறப்ப எந்த பிராண்டாக இருந்தாலும் 10 to 15 நாளில் வண்டி வந்துடும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாயோட ஃபேக்ட்ரி வந்து சென்னையில் இருக்குது. பஞ்சாபில் இருக்க வாங்குறவருக்கு ஒரு 15 நாள் 20 நாளில் அவருக்கு அங்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து மாருதி வாங்கினா யூபியில் வந்து ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு மாருதி கார் பண்ணுறோம் அலாட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதிகபட்சம் 10 to 15 நாள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் வண்டி போயிடுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதெல்லாம் இப்போது ட்ரெயின்லலாம் வர்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதோட ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் சார். ஸோ இப்படி வந்து நம்ம பார்த்து இந்த டேர்ம் அந்த டைமில் நம்ம லோனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் இங்கே அரைவ் ஆனோடனே அதுமாதிரி ரீச் ஆனோடனே நீங்கள் வின் நம்பர் வாங்கிட்டோ இல்லை நீங்கள் போய் ஃபிசிக்கலாக பார்த்துட்டோ பண்ணலாம். அது மாதிரி வந்து சிலது வந்து யார்டு வந்து ரொம்ப அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது, அது வந்து போக முடியலன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வின் டீடைல்ஸ் கேளுங்க, அதை கிடச்ச உடனே நீங்கள் அந்த லோனுங்கிறத ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்று வந்து இந்த லோன் டைப்ஸ்லேயும் குளறுபடி இருக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்களும் எனக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணுங்கிறப்போ அவங்களுக்கு சரியான ஒரு நாலேஜ் கொடுக்காமையே ஃப்ளோட்டிங்கை தள்ளி விட்டுறாங்க. கரெக்ட். இது நிறைய பேர் நம்ம கன்சல்டிங் பண்ணும்போது கேட்குறாங்க, சொல்கிறாங்க நான் ஃப்ளோட்டிங் போகணுமா ஃபிக்ஸ்டு போகணுமா, என்ன டிஃப்ரென்ஸ், எது நல்லது? ஆமாம், நம்ம அந்த ஃப்ளோட்டிங்கிறது நான் ஒரு ஷார்ட் டேர்ம் போகிறேன்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் போகலாம், நான் ஒரு லாங் டேர்ம் போகிறேன்னா ஃபிக்ஸ்டு போகிறதே நல்லது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ 2020க்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது, ஆக்சுவலாக எல்லாமே ஹையாக இருந்தது. அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப டவுன் ஆச்சு, திரும்ப ஏறிச்சு, இப்போ திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் பேடாக இருக்கப்போ அப்படி திரும்ப இறங்குது. ஸோ அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கப்போ நீங்கள் லாங் டேர்ம் போகிறப்போ ஒரு ஃபிக்ஸடாக போனீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டு தான் உங்களுக்கு அடுத்த 5 வருஷம் இருக்க போகுது. இல்லை நான் 2-3 இயர்ஸ்லேயே நான் க்ளோஸ் பண்ணுவேன், இல்லை 2-3 இயர்ஸ் தான் என்னோட பிளானே இருக்குன்னா அப்படி நீங்கள் தாராளமாக ஃப்ளோட்டிங் போகலாம். கண்டிப்பாக 0.5லேருந்து 1% வரைக்கும் ஃப்ளோட்டிங் வந்து ஃபிக்ஸடோட கம்மியாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம்னா ஃப்ளோட்டிங், லாங் டேர்ம்னா ஃபிக்ஸட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர்.
நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபேஸ்னா இன்வாய்ஸ். அதாவது நம்ம பே பண்ணுறோம், பே பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதான் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்வாய்ஸ் பண்ணுறத நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் உங்கள் சைடில் டவுன் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இன்வாய்ஸுங்கிறது எப்போ நடக்கும் ப்ரோ? நம்ம டவுன் பேமெண்ட்டா இல்லை ஃபுல் பேமெண்ட்டா? ஃபுல் பேமெண்ட் தான். ஏன்னா கண்டிப்பாக அதான் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தானே இன்வாய்ஸ் பண்ணாமல் இந்த இன்வாய்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு தான் ஆகும். நிறைய பேர் வந்து அதையும் கேட்குறாங்க, என்னங்க இன்வாய்ஸில் டிசிஎஸ் போடல, என்னங்க இன்வாய்ஸில் ஆக்சரிஸ் இல்லைன்னு. அந்த இன்வாய்ஸுங்கிறது வெஹிக்கிளுக்கான இன்வாய்ஸ், அதாவது எக்ஸ்ஷோரூம்கான இன்வாய்ஸ். மற்றபடி நீங்கள் ஆக்சரிஸ் வாங்குறீங்கன்னா அது தனியாக பில் தருவாங்க டெலிவரி அப்போ. அப்புறம் இன்சூரன்ஸுக்கு அதுலேயே வர்ற அமௌண்ட் அதுதான், அது ஒரு பில்லுக்கு மாதிரி தான் அந்த இன்வாய்ஸோட இன்சூரன்ஸோட பில்லுங்கிறது. ஆமாம். அப்போ உங்களோட ஃபுல் பேமெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸ் காப்பி வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக அவங்க கொடுக்கலனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிடணும். அதில் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுத்த வேரியண்ட்டுக்குரிய பில் வந்து அதில் ஆயிருக்கா அப்படிங்கிறத நல்லா கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதான் அதுவும் அந்த பிராண்ட் சைட் ஆஃபர் கொடுக்குறோம்ல, சொல்கிறோம்ல, அந்த OEMோட ஆஃபர் இல்லை கன்சியூமர் ஆஃபர்னு சொல்லுவாங்க, வெஹிக்கல் ஆஃபர்னு சொல்கிறேன். ஸோ அதனோட டிடக்ஷன் வந்து அந்த இன்வாய்ஸ்குள்ளே தான் நடந்திருக்கும். ஸோ வேற எங்கேயும் நடந்திருக்காது. அதை தாண்டி அவங்க இப்போ இன்சூரன்ஸில் ஆக்சரிஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் தனித்தனி பில்லிங்கில் வரும். ஸோ வெஹிக்கல் ஆஃபருங்கிறதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம், அதை கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு கமிட் பண்ண அந்த ஆஃபர் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கணும். அதுலேயுமே சில பேர் என்ன இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னுவாங்க. அது நீங்கள் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறப்பாங்க, எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அது பண்ணுறப்போ அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அடுத்தது பிடிஐயில் நடக்கிற பிரச்சனைகள். ஸோ இந்த பிடிஐங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஷோரூமில் இருந்தும் அதுக்கு நிறைய ரிலக்டன்ஸ் வந்து எங்களுக்கு வந்தது. சென்னை மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த தமிழ்நாடு, ஈவன் பெங்களூரில் கூட இது பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. கார் எடுக்கணும்னு போகிறவங்க எல்லாருமே வந்து பிடிஐ கம்பல்சரியாக நாங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஷோரூமில் இருந்து வேறு வழி இல்லாமல் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அது ஓகே. ஏன்னா நம்ம போன வீடியோவில் அதை தான் ஸ்ட்ராங்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ மோஸ்ட்லி எல்லா ஷோரூம்லேயும் வந்து பிடிஐ வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரி, அப்போ பிடிஐயில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், நீங்கள் சொல்லுங்கள். மேபி ஆமாம், இப்பயும் நம்ம சிலது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த லாஜிஸ்டிக்ஸில் நடக்கிற அந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தவறுதலாக நடக்கிறலாம், இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீடச் பண்ணுறது, டச்சப் பண்ணியிருக்கிறது, சில ஒரு காருக்கு வந்து பம்பரே மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸாக நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாத்துலையும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரதுனால எலக்ட்ரானிக்ஸில் வந்துருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ண ஒரு வீக்கில் வந்து அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, ஒரு இதில் பார்த்திங்கன்னா அந்த டச் ஏசி கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஈவன் வந்து ஒரு பிரதானமான ரொம்ப ரிலேபிளான பிராண்ட்ஸில் கூட நம்ம பிடிஎப்போ இஎஸ்பியே வந்து ஃபெயிலியர்னு அதுவே கிளஸ்டர் திடீர்னு காட்டுச்சு. ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுக்கு தான் காட்டுச்சு. ஏன் காட்டுச்சுன்னு தெரில. அதை வந்து நோட்டிஃபை பண்ணோம், அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸாகவும் இருக்குது, சில டெக்னாலஜியாகவும் இருக்குது, அண்ட் தென் இந்த ஃபீச்சர்ஸ்னாலையும் நிறைய வருதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக இந்த பிடியில் பார்க்குறது. அது இல்லாமல் நம்ம பார்க்குறது வழக்கமாக இருக்கிறதா அந்த வின் நம்பரை வச்சு என்ன மேனுஃபேக்சர்னு நம்ம பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் என்ன இவ்வளோ ஓல்டா அப்படின்னு சொல்லி அவங்க போய் நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து முன்னாடியே கேட்கலாம். எனக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகிடுச்சு, பேமெண்ட் ஆச்சுட்றாங்கல்ல, அப்போ அவங்க இன்வாய்ஸ் பண்ணுறது முன்னாடி கண்டிப்பாக டீலர்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்பயே அவங்களே இந்த மந்த் வண்டி தான் சொல்லி அங்கேயோ ஒரு நெகோசியேஷன் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். பிடிஐ பண்ணதுக்கப்புறம் பண்ணுறனால இப்பயும் அந்த உடனே அந்த சைடு மாதிரி டீலர்ஸ் வந்து உடனே இப்போ பிடிஐனா அப்போ அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அந்த ஓல்ட் இயர் ஸ்டாக் இருக்கனால இது இருக்கும் போல், இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கும், போக சரியாகும் நம்புகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா டீலர் சைட்லேருந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு டிரான்சிட்டில் லைட்டாக இடிச்சிருது, லைட்டாக கோடு போட்டுருது, அதை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அந்த காரை அப்படிலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. பட் அதுக்கு ஒரு பையராக ஒரு 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 கார் வாங்க போகிறவர் அதை எப்படி அவர் பேர் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அது அஃப்கோர்ஸ் வந்து ஒரு டீலர் தான் இந்த ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கணும். அது தட் இஸ் பார்ட் ஆஃப் அவங்களோட பிஸ்னஸ். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். இல்லை அதான் சொல்லுவோம், அவங்க ஓப்பனாக லைட்டாக சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் சொன்னாங்க, அவ்வளோதான் போச்சு. இப்போது அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. பட் அதுக்கு மோஸ்ட்லி இப்போ எப்படி எல்லாரும் இறங்கி வராங்கன்னா ஓகே அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் அக்சஸரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா ஒரு யூசரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எடுக்கிறார். பட் பெருசாக ஒரு ப்ராப்ளம், ஒரு சில கார்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ஒரு போனட்டே வந்து ஒரு பக்கம் மூடுது ஒரு பக்கம் மூடலை, அதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நம்ம இல்லையா? ஸோ அதனால எங்களுக்கு புரியுது டீலர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள். பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு பையர் அதுக்கு பலிகடாவாக ஆக முடியாது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி அவங்க அலோவ் பண்ணாட்டியும் தேர்ட் பார்ட்டியும் அலோவ் பண்ணல, இல்லை நம்மள மாதிரி இருக்கிறவங்கள வந்து அலோவ் பண்ணலன்னாலும் நீங்களா ஒரு பேசிக் பிடியாவது போய் பண்ணிக்கோங்க. கரெக்ட். இப்போ நம்மளோட பிடிஏ சர்வீஸ் பார்த்தோம்னா இப்போ நம்ம சென்னையில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுறோம்.
பெங்களூரில் முடிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி ஏரியாவில் இப்போ கவர் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்கிறோம். பட் அதர் சிட்டிஸ்லேருந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை. பட் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்கள ஃபோனில் கூட நம்ம இதை எதை பாருங்கள், இது எதை பாருங்கள் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி அப்போ பிடிஐ நம்மளோட சப்போர்ட்டில் இங்கே சென்னையில் ஃபுல்லாக பண்ணுறோம், பெங்களூரில் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம். கரெக்ட். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு கார் வாங்குறீங்களோ இல்லை ஒரு அப்கிரேடட் கார் வாங்குறீங்களோ, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கேர் பண்ணி எந்த வித லூப் ஹோல்லையும் எந்த ஸ்கேம்லையும் போய் மாட்டிக்காமல் உங்கள் காரை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி எடுத்து ஒரு நிம்மதியான ஒரு மோட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.